Hi guys, welcome to UK Encrypted. இந்த பிளேலிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வெப் எசென்ஷியல். ஸோ வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி டாபிக்ல நம்ம என்ன பார்த்தோம்? HTML பேசிக்ஸ், HTML டேக்னா என்ன, டெக்ஸ்ட் டேக் அப்படின்னா என்ன, ஹெட்டிங் டேக்ஸ் அப்படின்னா என்ன, பேராகிராஃப் டேக் அப்படின்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் போன வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட மோரா என்னென்ன டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ என்னென்ன டேக்ஸ் இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா லிஸ்ட் டேக்ஸ் அண்ட் சிங்கிள் டேக்ஸ், இந்த ரெண்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ சிங்கிள் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாய்ட் டேக்ஸ் அப்படின்றது, ஜீரோ டேக்ஸ் ஆர் வாய்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா the tag shouldn't has a closing tag. ஸோ ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்போம் எந்த ஒரு டேக் ஆகணும் அதுக்குன்னு ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு டேக்கு க்ளோசிங் டேக் இல்லாட்டியுமே ஒர்க் ஆகும், அதுதான் வந்து வாய்ட் டேக்ஸ் இல்லைன்னா ஜீரோ டேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் என்னென்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அப்படிங்கிறது மீனிங் என்ன, ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர் அப்படிங்கிறது பேஜ், அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா என்னோட கண்டென்ட் நெக்ஸ்ட் லைன்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக பிஆர் டேக் யூஸ் பண்ணுவாங்க. தென் இமேஜ் அண்ட் இன்புட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வாய்ட் டேக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம லிஸ்ட் டேக்ஸ் பார்ப்போம். ஸோ என்கிட்ட ஒரு HTML பேஜ் இருக்கு, அது நான் new.html பேர் வச்சிருக்கேன். ஸோ வெல்கம் கைஸ் அப்படின்னு ஹெட்டிங் டேக்ஸ் வச்சிருக்கேன். தென் அது கீழே HR ஜீரோ டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ HR அப்படிங்கிற டேக் நான் என்ன சொல்லுவேன், ஹரிசாண்டல் லைன் வரும்னு சொன்னீங்கல்ல. ஸோ HR ஒரு லைன் யூஸ் பண்றேன். தென் பேராகிராஃப் டேக்ல ஸோ மை நேம் இஸ் ஸ்டீஃபன். ஸோ பேராகிராஃப் டேக்ல மை நேம் இஸ் ஸ்டீஃபன் செட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டீஃபன்ங்கிற வேர்டு மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிஆர் டேக், பிஆர் மீன்ஸ் பிரேக் ஆர் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ நான் சேவ் பண்றேன், Ctrl S. Then so you can see out right, welcome guys என்னோட வெல்கம் மெசேஜ். Then HR tag horizontal line HR tag யூஸ் பண்ணிருக்கேன். Then my name is Stephen. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டிடுறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பேராகிராஃப் டேக்ல மட்டும் என்னோட கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி மை நேம் இஸ் ஸ்டீஃபன் அப்படிங்கிற மாதிரி வரும். இதே எனக்கு எந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் வேணும் அப்படிங்கிற இடத்துல நான் வெல்கம் கைஸ்லேயே கொடுக்குறேன் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ வெல்கம் பக்கத்தில் என்ன பண்றேன் அப்படின்னா நடுவில் பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன். பிஆர் பிரேக் டேக், சாரி பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் முடிச்சுட்டு ரன் பண்ணுறேன். So welcome guys, it comes to next line, right? So BR tag is used to display the text in the next line. So அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா லிஸ்ட் டேக் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ல இந்த வீடியோ நம்ம அடுத்த என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா லிஸ்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதை நான் பார்ப்போம். லிஸ்ட் டேக்ஸ் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் ஐட்டம் இன் a list. ஸோ அதை வந்து எல்ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா லிஸ்ட் டேக்கும் ஒரு பேரண்ட் எலிமெண்ட் ஒரு லிஸ்ட் டைப் ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸோ ரெப்ரசன்ட் ஐட்டம் இன் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதோ கிராசரி ஷாப் போறீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை ஒன் பை ஒன்னா எழுதுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா ஒரு ப்ராடக்ட் எழுதுறதுக்காக ஒரு லிஸ்டா மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றது எல்ஐ அப்படிங்கிற லிஸ்ட் டேக். ஸோ அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஸோ இங்க இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட், தென் ஆர்டர் லிஸ்ட், மொத்தம் ரெண்டு டைப். ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ சேம் ஃபைல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக் கீழே நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு லிஸ்ட் வேணும். ஸோ என்னென்ன லிஸ்ட்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா ரைஸ், ஓகே, டால், சுகர், careful.
ஸோ 4 லிஸ்ட் எடுத்துருக்கேன், ரைஸ், தால், சுகர், சார்கோல். 4மே எனக்கு ஆர்டர் லிஸ்ட்ல வரணும். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெப் பர்சன்டல் அவுட்புட் இல்ல சீரியல் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் லைக் 1 2 3 அப்படின்னு ஒரு நம்பர் ஃபார்மெட்ல வரணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நான் இன்னொரு டைப் சொன்னல அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதுக்கு டிஃபைன் பண்றது யூஎல். ஸோ யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து அது லிஸ்ட் ரெடி பண்ணும். ஸோ அந்த லிஸ்ட் நான் அப்படியே காப்பி பண்ணேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட்ல கொடுத்த என்னோட அவுட்புட் வந்து 1 2 3 4 அப்படின்னு எனக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. அதே நான் கொடுத்த அன்ஆர்டர் லிஸ்ட்ல கொடுத்தது எனக்கு வந்து எல்லாமே லிஸ்டா தான் வந்திருக்கு. பட் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்க் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க பேரு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்ல நான் கொடுத்த ரைஸ், தால், சுகர், சார்கோல் அப்படின்றது எனக்கு புல்லட்டின் பாயிண்ட்ஸா வந்திருக்கு. இந்த புல்லட்டின்கான டிசைன்ஸ் கூட நீங்க டிஃபைன் பண்ணி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்டோட ஸ்டைலை நீங்க மாத்தணும். ஸோ அதுக்கு ஸ்டைல் லிஸ்ட் டைப். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸோ ஸ்கொயர் நான் செட் பண்றேன். ஸோ என்னோட லிஸ்ட் டைப் என்னோட புல்லட்டின் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்ல நான் ஸ்டைல் செட் பண்றேன், பட் இது ஸ்கொயரா இருக்கு எல்லாமே. இதுக்கு முன்னாடி எனக்கு டிஸ்க் வந்து ஷேப் வந்து ஸ்கொயரா ரவுண்டா இருந்துச்சு. ஸோ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இதுல வந்து ரோமன் லெட்டர் வைக்கலாம், தென் ஆல்பா ஏபிசிடி அப்படின்னு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கலாம், தென் லாட்டின் வேர்ட்ஸ்ல செட் பண்ணுவோம். ஸோ நான் லோயர் ரோமன் செட் பண்றேன். ஸோ ரோமன் லெட்டர்ல செட் பண்ணோம் அப்படின்னா லோயர் ரோமன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ ரோல் நம்பர் 1 சாரி ரோமன் நம்பர் 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி உங்க அன்ஆர்டர் லிஸ்ட்ங்கிறது உங்களுக்கான ஸ்டைலை நீங்க டிஃபைன் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ செஷன் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒயிட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இது விச் டேக் டசன்ட் ஹேவ் அ க்ளோஸ் டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் டேக்ஸ் ஆர் ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் லிஸ்ட் டேக்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு அன்ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்னு ஆர்டர் லிஸ்ட். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட லிஸ்ட்டை வந்து 1 2 3 அப்படிங்கிற நம்பர் பேட்டர்ன்ஸையும், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது புல்லட்டின் பாயிண்ட்லயும் வர்றது அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ யூஎல் ஓஎல் அப்படிங்கிற டைப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் லிஸ்ட் டேக்கோட பேரண்ட் டேக்ஸ் இல்லைன்னா பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் டைப்னு சொன்னா இல்ல லிஸ்ட் ஆஃப் பேரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த இனிமேல் வீடியோஸ்ல நம்ம வெப் லிஸ்டோட எசென்ஷியல் நீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.